நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றுகிறேன். யூடியூப் வள்ளுவன் என்ற திரைப்படத்தின் ட்ரெய்லரை நான் பார்த்து சில விஷயங்களை நான் அதை அதிர்ந்து போனேன். வழக்கறிஞராக புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை மிகவும் வன்மையாகவும் நீதித்துறையும் சட்டத்துறையும் அவப்பெயரும் அவநம்பிக்கை ஏற்படும் வகையில் பல காட்சிகளையும் பல வசனங்களும் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ளது. குறிப்பாக சட்டம் தண்டிக்காது, சமூகமும் தண்டிக்காது, தனிநபர் தான் தண்டிக்க வேண்டும் என்ற வசனம் தனிநபர் சட்டத்தில் கையில் எடுத்து இது மிகப்பெரிய ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலைத்தை ஏற்படுத்தும் வகையில் இது போன்ற வசனங்களும் வைத்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் சட்டத்துறை இயற்றிய மாமதி இருக்கின்றது. இந்த படத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கும் வகையில் இது போன்ற பல வசனங்களும் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளது. இது சம்பந்தமாக இந்த படத்தின் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் நிறுவனம் மீது BNS ஆக்ட் 150 செக்ஷன் மொழி, இனம், மதம், வெறுப்புணர்ச்சி தூண்டுவது, BNS ஆக்ட் 192 இந்திய இறையாண்மையை சீர்குலைப்பது மற்றும் SC பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் 3 பிரிவுகளின் மீது 3 பிரிவுகளிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இயக்குனர் தயாரிப்பாளர் நிறுவனம் மீது உடனடியாக கைது நடவடிக்கை தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இன்று டிஜிபி அலுவலகத்தில் வழக்கு மனு என்று கொடுத்துள்ளோம். வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கிறோம். இது சம்பந்தமாக ஏற்கனவே நேற்றைய முன்னாள் சென்னை காவல் ஆணையத்தில் ஒரு புகாரும் வழங்கியுள்ளோம். இது 2வது புகாராக நாங்கள் வழங்கியுள்ளோம். இது சம்பந்தமாக தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையாக தமிழ்நாடு அரசிடம் கேட்டுக்கொள்கிறோம். சார், இந்த பாத்தீங்கன்னா நோ ஒன் இஸ் அபவுட் தி கான்ஸ்டிடியூஷன். சட்டத்திற்கு முன்னாடி யாரும் உயர்ந்தவர் கிடையாது. சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம். இதுதான் மக்கள் மத்தியில் இப்போது எளிய மனிதனுக்கு கடைசி நம்பிக்கையாக காவல்துறையும் இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய நீதித்துறையிலும் தமிழ்நாட்டில் திரையிடக்கூடாது என்பது தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம்.